டேய் சூர்யா, அம்மாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? அம்மாவுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஸ்லைட்டாக லோ பிபி தான். இன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. வேற ஒன்றும் இல்லைண்ணே. அப்போ ஒன்றும் இல்லைல்ல? இல்லைண்ணே இல்லைண்ணே, வேற அப்போ நீ பார்த்துக்க. ஓகேண்ணே. அம்மா உடம்பு எப்படிமா இருக்கு? ஆமாம், இப்போ தான் அம்மா ஞாபகம் வந்துச்சா? ஆஸ்பத்திரிக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்டியா? இப்போ விசாரிக்க வந்துட்டேன் பெருசா. அறிவில்லாமல் பேசாத. இன்னைக்கு மட்டும் எனக்கு 4 கியரிங். என்னை நம்பி ஒருத்தன் கேஸ் கொடுத்தான்னா முதல்ல அதை தான் பார்ப்பேன். அப்புறம் தான் வீடு அம்மா எல்லாம். அதான் நேற்றே சூர்யா சொல்லிட்டானே ஒன்றுமே இல்லைன்னு. நீ வேற அம்மா கூட இருக்க, அப்புறம் வேஸ்ட் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு. ஆமாம், உனக்கு கேஸ் முக்கியம், அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க முக்கியம். 2 பேர் இந்த என்ன பிரயோஜனம்? ஆஸ்பத்திரியிலேருந்து அம்மாவை தனியாக டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வந்து மறுபடியும் விசாலையை நானே கூட்டிகிட்டு வர வேண்டியிருக்கு. அப்போது சூர்யா வரலையா? ஆஸ்பத்திரிக்கும் வரல, ஸ்கூலுக்கும் வரலைன்னா அவன் எங்கே தான் போனான்? அவன் என்ன தப்புனாலும் யாரும் கேட்குறாப்புல இல்லை. இப்போ ஏன்டா தேவையில்லாமல் சூர்யா பற்றி பேசுகிற? ஆமாம், அவனை பற்றி பேசினா உனக்கு கோவம் வந்துருமே. ஏன்னா அவனை மட்டும் தானே பெற்றிருக்க. டேய், எதுக்கு என்னடா பேசுகிற? ஆமாம், நான் எது சொன்னாலும் தப்பாக தான் தெரியும். ஏன்னா நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேல்ல. நீ கேட்குறப்பெல்லாம் பணம் தரேன். ஏன் இவ கல்யாணத்துக்கு கடை வாங்க சொன்னேன், கடனை வாங்கி கல்யாணம் பண்ணேன். அந்த கடனை கூட இப்போ தான் கட்டி முடித்தேன். அதெல்லாம் உனக்கு பெருசாக தெரியாதே. உனக்கு அவன் தான் முக்கியம். ச்சே, அவன் ஏதோ கோவத்தில் பேசிட்டு போகிறான், நீ ஒன்றும் மனசில் வச்சுக்காத, வருத்தப்படாதம்மா. அம்மா 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 என்னாச்சு? அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டியம்மா, போயிட்டியம்மா. சூர்யா, அம்மாவை பாடுறா. அம்மா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கடா, போயிட்டாங்கடா. நீயும் என்னை விட்டு போயிட்டியம்மா, நீயும் என்னை விட்டு போயிட்டியம்மா. நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல அம்மாவோட திடீர் சாவை. இது எங்களை விட சூர்யாவைத்தான் அதிகம் பாதிச்சிருச்சு. அதனால தான் அவன் சைலண்ட் ஆயிட்டான். அப்போ அம்மா தான் பாதிப்பாச்சுங்கிற சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்கிறாரு. ஒரு டாக்டர்கிட்ட இருந்து காமி. சரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உன் பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்கு? முருகா, உனக்கு ஃபோன். நமக்கு யார் பண்ணியிருப்பா? அதுவும் இந்த நேரத்தில் யாரும் தெரியல, பார்ப்போம். ஹலோ. ஏய், எங்கடா போற? டேய், கிளம்பும் போது ச்சே
உங்களை நம்பி எந்த காரியமும் பண்ணக்கூடாதா? டேய் மாப்ள டாடா. ದೀನ ಕರುಣಾಕರಣಿ நடராஜா நீலகண்டனே நின்னருள். வாப்பா வாப்பா, நீ தானே முருகங்கிறது. ஆமாங்கய்யா. உட்காருப்பா ம், சரிங்க. உட்காருப்பா உட்காருப்பா. உட்காருங்க. மிமிக்கிரி எல்லாம் செய்யறியாமே, ஆமாங்கய்யா. நல்லபடியா செஞ்சனா சரிங்கய்யா. ஐயா மூலமா இந்த அசத்த போவது யாரில் உன்னை சேர்த்து விட்டுருவோம். சரிங்க. ஞானிகள் மனம் விரும்பும் நீலகண்டனே, ஞானிகள் மனம் விரும்பும் நீலகண்டனே, ஞானிகள் மனம் விரும்பும் நீலகண்டனே. ஐயா வந்தாருப்பா, வாங்க ஐயா. இவருங்க ஐயாவா? இவருதான் நம்ம ஐயா. இவருங்க ஐயாவா? அம்மா அப்புறம் இதே சான்ஸ் இருந்தா சொல்லுங்க. கண்டிப்பா. ஹலோ வணக்கங்க, நாங்க சன் டிவி அசத்த போவது யாரு நிகழ்ச்சியில இருந்து பேசுறோம். சனிப்பையில நீ தான் ஃபோன் பண்ணியா? நீ கூப்பிட்டா நாய் தான் வரும், நான் கூப்பிட்டா நீயே வருவேன். நல்லா இருக்கு மாப்ள. எல்லாம் என் நேரம்டா. ஏய், ஒரு ராசி மேசம் இப்ப ரொம்ப மோசம். என்கிட்ட போட்டது வேஷம், அதனால பிடிச்சது உனக்கு தோஷம். இப்ப நீ ஆக போற நாசம். ஏ டண்டனக்கா டனக்குனக்கா. வெறுப்பேத்தாதரா. நீ ஒரு தவறு செய்தால் அதை திருத்தவே நானும் ஒரு தவறு செய்தேன். வயிறு எரியுது வைரமுத்து மாதிரியாடா பேசுற? டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் உண்மையை சொல்லணுன்னு இருப்பாங்க. ஒன்றை மாதிரிட்டு பார்க்கறட்ட உண்மையை சொன்னது பெரிய தப்பாக போச்சு. ஒன்றை மாதிரி ஆள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லக்கூடாதுண்ணா. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, அதை மட்டும் சொல்லிட்டா அட்டப்பா போட்டுருவீங்களே. போதும்பா, இனிமே நான் மிமிக்ரியே பண்ணல. டேய் சூர்யா, ஏன்டா இப்படி இருக்க? குட் ஈவினிங் டாக்டர். வாப்பா சரண். அம்மா இறந்தப்போ நான் இங்கே இல்லை. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூர்யா எப்படி இருக்கான்? அம்மா இறந்ததுலேருந்து அவன் சரியாக சாப்பிட்றதும் கிடையாது, சரியாக யார்ட்டையும் பேசுறது கிடையாது, சைலண்ட்டாகவே இருக்கான், ரூம்குள்ளே அடைஞ்சே கிடக்கான். அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரில டாக்டர். இட்ஸ் நத்திங். நம்ம யார் மேலே அது பிரியமாக இருக்கிறவங்க திடீர்னு பிரிஞ்சிட்டாங்கன்னா
அது பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். ஒரு சிலர் அதை தாங்கிப்பாங்க, ஒரு சிலர் அதை தாங்கிக்க முடியாது. அப்படி தாங்கிக்க முடியாதவங்க மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. நம்ம சூர்யாவுக்கும் அப்படி தான் இருக்கும். இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா டாக்டர்? எஸ் அஃப்கோர்ஸ். நீங்கள் சூர்யாவை இங்கே கூட்டிகிட்டு வந்தா தரோவாக எக்ஸாமின் பண்ணி பார்த்து என்ன ப்ராப்ளம்னு டயக்னோஸ் பண்ணிடலாம். சரி, கிளம்புறேன் டாக்டர். சரி, அப்போ நாளைக்கு சூர்யாவை கூட்டிகிட்டு வாங்க. ஓகே டாக்டர். ஏய், டேய், யார்ரா அது? இல்லைண்ணே, சூர்யா அப்படி இருக்கிறானா அது காரணமே அந்த பொண்ணு தான். டேய், பைத்தியக்காரமே உளராத. அம்மா இறந்தது தெரியும்ல? நாம தானே இப்படி நினைச்சிட்டு இருக்கோம், அம்மா இறந்தனால இப்படி இருக்கான்னு. ஆனா அந்த பொண்ணுனால தானே அவன் இப்படி இருக்கான். ஏய், என்னையா சொல்றீங்க? நாம தானே இப்படி நினைச்சிட்டு இருக்கோம், அம்மா இறந்தனால இப்படி இருக்கான்னு. ஆனா அந்த பொண்ணுனால தானே அவன் இப்படி இருக்கான்.